Hello everyone, I'm Naveen. Welcome to Navaji. So இந்த வீடியோ நான் பார்க்க போறோம்னா மனம் பேசியது மலேசியன் தமிழ் ஷார்ட் ஃபிலிமோட வந்துட்டு ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த இந்த ஷார்ட் ஃபிலிமோட டைரக்டர் ரிட்டன் பாய் வந்துட்டு நம்ம பவித்ரன். அவர் வந்துட்டு ஒரு கண்டென்ட் கிரியேட்டர். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், மலேசியன் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஒரு பாப்புலரான கண்டென்ட் கிரியேட்டர். கண்டென்ட் அவர் தக்கீட்ஸ் கூட வந்துட்டு சேர்ந்து வந்துட்டு கண்டென்ட்லாம் பண்ணுவார். நல்லா இருக்கும், ஃபன்னாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்துட்டு நம்ம பவித்ரன் அவர்களே லீட் பண்ணியிருக்காரு. நம்ம பிரின்சஸ் ஸ்மித்தி வந்துட்டு பேர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பிரியா வந்துட்டு தினேஷ்குமார், ஜேம்ஸ் குமார், ஷர்வீன் ராஜ் அவங்களாம் வந்துட்டு சப்போர்ட்டிங் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த ஷார்ட் ஃபிலிமோட மனம் பேசியது டைட்டில் ட்ராக் வந்துட்டு மியூசிக் வீடியோ வந்துட்டு ஒன்று பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்ம ரியாக்ட் ரிப்போர்ட் தான் மறக்காம நினைக்கல, லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்க, சரிங்களா? ஸோ ஓகே, மியூசிக் வந்துட்டு நம்ம டேனியல் ஆண்டனி. ஓகே, ஸோ மனம் பேசியது ஷார்ட் ஃபிலிம் தான். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 23 மினிட்ஸ் தான், சரிங்களா? பட் அவங்க எடுத்த விதம், அந்த அந்த அவங்க ஒர்க், குவாலிட்டி ஆஃப் ஒர்க் வந்துட்டு அழகாக பார்க்க முடிச்சு, சரிங்களா? ஒரு என்ன சொல்றது, ரொம்ப ஓவர் ரேட்டடான அந்த இந்த சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு டீசென்டான ஸ்டாண்டர்டான குவாலிட்டியில் எடுத்திருக்காங்க. யதார்த்தமா இருக்கு, சரிங்களா? யதார்த்தமா எடுத்திருக்காங்க, ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று இந்த நடிச்ச பவித்ரன் கூட வந்துட்டு அந்த எமோஷனலை ரொம்ப அழகா கன்வே பண்ணியிருக்காங்க. இந்த இந்த இது ஒரு லவ் ஃபேண்டசி கண்டிப்பா சொல்லலாம், சரிங்களா? ஒரு லவ் ஃபேண்டசி ஜான்ரா தான். லவ் இருக்கு, அதே நேரத்துல இந்த மாதிரி கதைகளை வந்துட்டு பெண்களை, இந்த லேடிஸ் வந்து ஏமாத்துற மாதிரியோ அந்த மாதிரிலாம் காமிக்காம, லைக் வந்து தப்பா ப்ரொட்ரே பண்ணாம நம்ம எவ்வளவு தப்பா இருந்திருக்கோம். இப்போ எல்லா இடத்துலயும் வந்துட்டு பொண்ணு தான் ஏமாத்திட்டு போயிட்டா, பிரேக்அப் பண்ணிட்டா, அந்த மாதிரி நம்ம தான் அதை பத்தி தானே ரொம்ப இது பண்ணுவோம். பட் வந்து ஒரு பையனே ஒரு பொண்ணை தப்பா நினைச்சிருப்பான். ஸோ அந்த ஒரு விஷனை, அந்த ஒரு பார்வையை, அந்த ஒரு ஒப்பீனியனை மாத்தோம்னு கண்டிப்பா நான் சொல்றேன். ஏன்னா வந்து பெரிய லெசன் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும்னா எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு, லிட்டரலி எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு இந்த அந்த நடந்த ஸ்டாரி, சரிங்களா? அவங்க நடிச்ச விதம், பெர்ஃபார்ம் பண்ண விதம் வந்துட்டு ரொம்ப கனெக்ட் ஆச்சு, அந்த கேரக்டர் ரொம்ப கனெக்ட் ஆச்சு, அதை கண்டிப்பா சொல்லுவேன். ஸோ ஆப்வியஸ்லி இந்த ஷார்ட் ஃபிலிமா இருந்தா கூட அந்த ஷார்ட் ஃபிலிமோட அதோட ஸ்டாண்டர்ட் ஒர்க் அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த லொக்கேஷனா இருக்கட்டும், அவங்க நடிச்ச விதமா இருக்கட்டும், அந்த விஷயம் நான் கலர்ஸா இருக்கணும், அதெல்லாம் சொல்றேன். ரொம்ப குவாலிட்டியா இருந்துச்சு, சரிங்களா? ரொம்ப போர் அடிக்காம. பட் அந்த பீஜம், அந்த ஒரு கெச்சி பீஜம் ஒன்று இருக்கும், ஒரு லவ் பீஜம் ஒரு, அதே வந்துட்டு ரிப்பீட்டே வந்துருக்கு. அதை வச்சுதான் வந்துட்டு அந்த ஓவரால் ஷார்ட் ஃபிலிமே வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு போர் அடிச்ச மாதிரி தெரியல. மேபி சில பேருக்கு வேற பீஜம் போட்டுருக்கலாமே அப்படி தோணி இருக்கும். பட் வந்துட்டு எனக்கு அப்படி தோணுதில்ல, சத்தியமா. அந்த பீஜமே நல்லா தான் இருந்துச்சு, சரிங்களா? ஸோ அதுதான் சொல்றேன், ஒரு பெரிய மெசேஜ் இருக்கு. பட் அது ஃபேண்டசியா போய் கொண்டுட்டு போனது ஒரு நல்ல விஷயம், சரிங்களா? நல்ல விஷயம். எனக்கு ரொம்ப கனெக்ட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ், கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ நான் கீழே ஒரிஜினல் லிங்க் கொடுக்குறேன். ஷார்ட் ஃபிலிம் வந்து யூடியூப்ல அவைலபிளாக இருக்கு, அவங்க தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ நான் நம்பிக்கையுடன் ஐ திங்க் நம்பிக்கையில் நடப்போம் யூடியூப் சேனலில் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மறக்காம வந்துட்டு அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் வந்து கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்துச்சு. கண்டிப்பாக அவங்களுக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட ரிவ்யூஸாக இருக்கட்டும், நம்மளோட கருத்தாக இருக்கட்டும், அவங்க வேற ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு, அவங்க வேற ஒர்க் பண்ணதுக்கு, இம்ப்ரூவ் பண்ணதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ பண்ணுறது கூட இது ஒரு பெய்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாது, பெய்ட் ரிவ்யூவும் கிடையாது, சரிங்களா? ஸோ ஆப்வியஸ்லி அவங்களுக்கே தெரிஞ்சிருக்காரு, சரிங்களா? ஸோ என்னால் முடிஞ்சது ஒரு மலேசியன் தமிழ் ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்காங்க. என்னால் முடிஞ்ச இதுக்கு முன்னாடி முடிஞ்ச கமெண்ட் பண்ண முடியும், ஷேர் பண்ண முடியும், ஸ்டாரி ஸ்டேட்டஸ் போட முடியும். பட் இப்போ நம்மளும் ஒரு யூடியூபரா இருக்கிறதுனால, நானும் யூடியூபரா இருக்கிறதுனால என்னால் முடிஞ்ச எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, யூடியூப் சேனல் இருக்கு. ஸோ ப்ரொமோட் பண்ற விதமா என்னோட கருத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன், சரிங்களா? ஸோ ஏன்னா இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற பத்தி எனக்கு தெரியாது, எது எடுத்தாலும் குவாலிட்டியான ஒர்க் தேவை, ரைட்டா? பட் இதுல வந்துட்டு எனக்கு மியூசிக்கா இருக்கட்டும், ப்ரெசென்ட் பண்ண விதமா இருக்கட்டும், ஆக்டர்ஸோட, இந்த ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், ரொம்ப யதார்த்தமா இருந்துச்சு. ரொம்ப யதார்த்தமா இருந்துச்சு, காமெடி அது இல்லாம ரொம்ப யதார்த்தமா, ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஒருவேளை ரியல் லைஃப்ல இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து நம்ம பவித்ரனோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் வந்துட்டு அந்த ஸ்டோரியை நகருது, சரிங்களா? ஒரு கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும், சரிங்களா? ஒரு அமேசிங்கான ஸ்டாரி, சரிங்களா? கொஞ்சம் ஃபேண்டசி ஸ்டாரி, சரிங்களா? நிறைய பேருக்கு பிடிக்கும், சரிங்களா? எஸ், மற்றபடி நீங்க சொல்லுங்க. நான் என்னோட கருத்தை ஷேர் பண்ணிட்டேன். ஸோ உங்களால முடிஞ்சல லைக், கமெண்ட், ஷேர் வந்து அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணுங்க, சரிங்களா? நான் கீழே ஒரிஜினல் லிங்க் கொடுக்குறேன். ஸோ என்னோட சார்பாகவும், நம்ம யூடியூப் சேனல் நவீனோட சார்பாகவும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, மனம் பேசியது டீமுக்கு வேண்டி என்னோட மனமான ஒரு பெஸ்ட் விஷஸ் சொல்லிக்கிறேன். இந்த என்டையர் டீமுக்கு சொல்லிக்கிறேன். பெஸ்ட் ஒர்க் கொடுத்துருக்கீங்க, இன்னும் வந்துட்டு நிறைய ஒர்க் கொடுங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல கதைகள் எழுதுங்க, ஷார்ட் ஃபிலிமா இருக்கட்டும். இன்னும் நிறைய நீங்க ப்ராக்ரஸ் பண்ண மேபி ஒய் நாட் நீங்க பிக் ஸ்கிரீன்ல கூட வந்துட்டு
அச்சீவ் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது உங்க உழைப்பை பொறுத்து இருக்கு. சரிங்களா? இந்த இந்த ஒர்க் வந்துட்டு எனக்கு லிட்டரலி ரொம்பவே வந்துட்டு பிடிச்சிருச்சு, கண்டிப்பா சொல்றேன். சரிங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட் கைஸ். ஸோ யா, இதோட வீடியோ முடிச்சுங்கன்னா see you next video. And then signing off, Jan. I mean, take care, bye.